அருமையான ஒரு சங்கீதம், 39வது சங்கீதம். அது தாவீதின் சங்கீதம். அதில் தியானிக்கும்படியாய் கொண்டு வரப்பட்ட வேத பகுதி 6வது வசனம். என்ன வசனம் போட்டிருக்கு? வேஷமாகவே மனுஷன் திரிகிறான், விருதாவாகவே சஞ்சலப்படுகிறான், ஆஸ்தியை சேர்க்கிறான், யார் அதை வாரிக்கொள்வான் என்று அறியான். அறிவான்னு போட்டிருக்கா, அறியான்னு போட்டிருக்கா? அறியான், அறிய மாட்டான். பாருங்கள், வேதம் எவ்வளோ அழகாக சொல்லுது. இந்த 5வது வசனத்தின் பிந்திய பகுதியை பார்க்கும்போது கூட, எந்த மனுஷனும் மாயையே என்பது நிச்சயம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 11வது வசனத்தின் பிந்திய பகுதியை பார்த்தாலும் அங்கேயும் அதே வசனம் தான் போட்டிருக்கு. நிச்சயமாகவே, நிச்சயமாக எந்த மனுஷனும் யார் தான்? மாயை. அல்லேலூயா. வேதத்தில் நல்ல உலகத்தை அனுபவித்த ஒரு மனுஷன் யார் அப்படின்னு கேட்டால் சாலமோன். நல்லா அனுபவித்தார். 1000 மனைவி, ஒரு மனைவியையே தாங்க முடியல, 1000 மனைவியோடு வாழ்ந்து அப்படியே பசும்பொன்னால் செய்யப்பட்ட சிங்காசனத்தில் அமர்ந்து 40 வருடம் சமஸ்த இஸ்ரவேலுக்கும் ராஜாவாக இருந்தவர். நல்ல உலகத்தை அனுபவித்த சாலமோன் சொல்கிறாரு, மாயை மாயை, எல்லாம் மாயை. வானத்தின் கீழே நம்ம பூமியில் பார்க்குற எல்லாமே என்னதான்? மாயை. மாயையாகிய இதுதான் இன்றைக்கி நம்ம என்ன நினைக்கிறோம்? உண்மை, இதுதான் நிஜம். இந்த பூமியில் வாழ வந்திருக்கிற வாழ்க்கை தான் உண்மையான வாழ்க்கை அப்படின்னு நம்ம நினச்சி உலகத்துக்காகவே ஓடுகிறோம். அதுதான் வேதனையோடு, இந்த வேத பகுதி வேதனையோடு சொல்லப்பட்ட வசனம். வேஷமாகவே மனுஷன் திரிகிறான், விருதாவாகவே சஞ்சலப்படுகிறான். ஐயோ, புள்ள படிக்கல, பிள்ளைக்கு கல்யாணம் ஆகல, பிள்ளைக்கு வேலை கிடைக்கல, சரியான வேலை இல்லை அப்படின்னு நம்ம உலக காரியத்துக்காக தான் சஞ்சலப்படுகிறோமே ஒழிய, நான் ஆவியில் வளரலைன்னு எத்தனை பேர் சஞ்சலப்படுறோம்? சிந்திச்சு பாருங்க. ஐயோ, நாங்கள் குடும்பமாக ஆண்டவரை சேவிக்கலையே, இன்னும் என் மனைவி ரட்சிக்கப்படலையே, என் பிள்ளை ரட்சிக்கப்படலையே, எனக்கு ஐயோ எனக்கு ஆவியின் வரங்கள் இல்லையே, வல்லமை இல்லையே, இதெல்லாம் குறித்து சஞ்சலப்படுறவங்க இன்றைக்கி இருக்கிறோமா? இருக்கிறோமா? என் பிள்ளை ஜெபிக்கலைன்னு அழக்கூடிய பெற்றோர் இருக்கிறோமா? இல்லை, நம்மளே ஜெபிக்கிறது இல்லை, அது ஒரு பக்கம் இல்லை. எவ்வளோ வேதனைக்குரிய காரியம். அதான் ஆண்டு வேதனையோடு சொல்லுகிறார், வேஷமாகவே மனுஷன் திரிகிறான், விருதாவாகவே சஞ்சலப்படுகிறான். இந்த அழிஞ்சு போகிற அந்த காரியத்துக்காகவே தான் அவன் சஞ்சலப்படுறானே ஒழிய ஆவிக்குரிய வாழ்க்கையை குறித்து அவன் நினைக்கிறதே கிடையாது. ஆஸ்தியை சேர்க்கிறான், சேர்க்கணும்னு சொல்லி ஆஸ்தியை சேர்க்கிறான். ஆனாலும் யார் அதை வாரிக்கொள்வான்? இப்போ அம்பானி சேர்த்து வச்சிருக்கிறாரு, அவர் போயிட்டாருன்னா அதுக்கப்புறம் எதையாவது கொண்டுட்டு போக முடியுமா? ஏதாவது கொண்டு போக முடியுமா? கல்யாண பத்திரிக்கையே ஏதாவது தான் அடித்தாராம், கோல்டால் தான். அவருக்கு மரணம் வந்தால் ஏதாவது கொண்டுட்டு போக முடியுமா? சிந்திச்சு பாருங்க. ஆஸ்தியை சேர்க்கிறான், யார் அதை வாரிக்கொள்வான் என்று அறியான். இன்னைக்கு என்ன செய்திக்கு ஒரு தலைப்பு கொடுக்கணும்னா, வேஷமான வாழ்க்கை வாழாதே, மாயையான வாழ்க்கை வாழாதே. தேவனுடைய பிள்ளைகளாகிய நம்மளுடைய வாழ்க்கையில் தேவன் எதிர்பார்க்கிறது என்னன்னு கேட்டால், என் பிள்ளையும் எப்படி தான் இருக்குது, இந்த மாயையான வாழ்க்கை தான் வாழ்க்கை, இந்த பூமியில் வாழ்கிற வாழ்க்கை தான் வாழ்க்கைன்னு சொல்லி என் பிள்ளையும் வேஷமான வாழ்க்கை வாழ்கிறது. என் பிள்ளையும் இம்மைக்காக தான் கவலைப்படுது ஒழிய மறுமையை குறித்து கவலைப்படுறதில்லை. என் பிள்ளையும் உன்னதத்தை குறித்து இருக்கிற கவலையை விட உலகத்தை குறித்து இருக்கிற கவலை தான் அதிகமாக இருக்குது. என்னுடைய பிள்ளைகளுக்கும் பரலோகத்தை குறித்து பாரம் கிடையாது, இந்த பூமியில் வாழ்கிற வாழ்க்கையை குறித்து தான் என் பிள்ளைகளும் பாரப்படுகிறார்கள்னு வேதனையோடு எழுதப்பட்ட வேத வசனம் தான் வேஷமாகவே மனுஷன் திரிகிறான். இந்த உலகத்தின் வேஷம் ஒரு நாள் என்ன செஞ்சிடும்? நம்மளை விட்டு கடந்து போயிடும். எவ்வளோ நாள் பூமியில் வாழ போகிறோம் தெரியாது. நம்முடைய வாழ்க்கை நிச்சயமாய் நம்முடைய வாழ்க்கை மாயை என்று வேதம் சொல்லுகிறது. ஒரு வசனத்தை நம்ம வாசிக்கலாம். 2 கொரிந்தியர், அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதின நிருபம் 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரத்தில் 17-18 அந்த வசனத்தில் எப்படின்னா போட்டிருக்குன்னா, என்ன போட்டிருக்கு எடுத்துட்டிங்களா? 2 கொரிந்தியர் 4ல் 17-18 அப்போஸ்தலனாகிய பவுல் மூலமாய் ஆண்டவர் பேசுகிறார். காணப்படுகிறவைகளை அல்ல, காணப்படாதவைகளையே நோக்குங்கள். என்னவா என்ன சொல்றார் ஆண்டவர்? காணப்படுகிறவைகளை அல்ல.
காணப்படாதவைகளை நோக்கு. நம்ம ஃபோக்கஸ் என்ன, எதை நோக்குறோம்? காணப்படுகிறவைகள் என்றால் பூமியில் பார்க்கிற, உலகத்தில் பார்க்கிற பிளெஸிங்ஸ். காணப்படாதவைகள் என்றால் பரலோக பிளெஸிங். பரலோகத்தில் ஜீவ புஸ்தகம் இருக்கு, அதில் நம்ம நேம் இருக்கா? பரலோகத்தில் தேவன் கைவேலை இல்லாத வீட்டை கட்டுறாரு, எனக்காக ஆண்டவர் வீடு கட்டுறாரா? பரலோகத்தை குறித்து தான் நம்ம ஃபோக்கஸ் இருக்கணும். ஆனால் இங்கே நம்ம சொல்ற வேதம் ரொம்ப தெளிவாய் சொல்லுது, காணப்படுகிறவைகளை அல்ல. இந்த உலகத்தையே பார்த்து பார்த்து அதுக்காகவே சஞ்சலப்பட்டு அதை குறிச்சே நினைச்சு மாயையான வாழ்க்கை வாழ்ந்துடாதீங்க. காணப்படாத பரலோக வாழ்க்கை, அதுதான் நம்ம ஃபோக்கஸாக இருக்கணும். 18வது வசனம் என்ன சொல்லுது? காணப்படுகிறவைகள் அநித்தியமானவைகள். இங்கே பார்க்குற இந்த பிளெஸிங்ஸ்லாம் என்னது? பூமியில் நம்ம பார்க்குற பிளெஸிங்ஸ்லாம் என்னன்னு எழுதியிருக்கிறாரு? அநித்தியமானவைகள், அழிந்து போகக்கூடியவைகள். இதையே ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருக்காதீங்க, இதுக்காகவே வாழாதீங்க. காணப்படாதவைகளோ நித்தியமானவைகள், அது அழிவே இல்லாது நித்தியம் நித்தியமா வாழ போற அந்த பரலோக வாழ்க்கையே உங்க ஃபோக்கஸா இருக்கட்டும். பூமியில வாழ போகிற இந்த வாழ்க்கை அது அநித்தியமானது. இதை விட பரலோக வாழ்க்கைக்கு முக்கியத்துவம் கொடுங்கள்னு அங்க வேதம் நமக்கு சொல்லுகிறது. இன்னைக்கு நம்ம எதற்கு முக்கியத்துவம் கொடுக்கிறோம்? குடும்பம் ரொம்ப முக்கியம், படிப்பு ரொம்ப முக்கியம், வேலை ரொம்ப முக்கியம், திருமண வாழ்க்கை, குழந்தை எல்லாமே நமக்கு ரொம்ப முக்கியம், ஏதோ அத்தியாவசியமானது. ஆனால் ஆண்டு சொல்றாரு, ஆனாலும் அதை விட எது ரொம்ப முக்கியம்? பரலோக வாழ்க்கை. இயேசுவுக்கு ஃபர்ஸ்ட் இடம் கொடுக்கணும். இயேசு தான் நம்ம வாழ்க்கையில பெஸ்ட், இயேசு தான் நம்ம வாழ்க்கையில மஸ்ட். அல்லேலூயா. இயேசு தான். உலகம் முழுவதையும் ஆதாயமாக்கினாலும் பரலோகத்தில் நம்ம பேர் இல்லைன்னா நினைச்சு பாருங்க. பரலோகத்தில் நம்ம பேர் இல்லைன்னா, ஜீவ புஸ்தகத்தில் நம்ம பேர் இல்லைன்னா அக்னி கடல்ல தள்ளுவார்னு கடந்த நாள்ல தியானித்தோமே. பிள்ளைங்க படிக்கலன்னு கவலைப்படுறோம், பிள்ளைங்க அபிஷேகம் பெறலைன்னு எத்தனை பேர் கவலைப்படுறோம். பிள்ளைங்களுடைய பேர் ஜீவ புஸ்தகத்தில் இருக்கா இல்லையா அதை குறித்து எத்தனை பேர் நம்ம கவலைப்படுறோம். துக்கத்தோடு சொல்கிறார், வேஷமாகவே மனுஷன் தெரிகிறோம், விருதாவாகவே சஞ்சலப்படுகிறான். இந்த பூமிக்குரிய காரியத்துக்காக தான் சஞ்சலப்படுறான். ஏன் துக்கமா இருக்கிறீங்க? என் புள்ள கீழ்படி இல்லைங்க. ஏன் துக்கமா இருக்கிறீங்க? என் பையனுக்கு வேலை கிடைக்கலங்க. ஏன் இவ்வளவு சஞ்சலமா இருக்கிறீங்க? என் பையனுக்கு திருமணம் ஆகலைங்க, குழந்தை இல்லைங்க. நம்ம சஞ்சலப்படுறதெல்லாம் பூமிக்குரிய காரியத்துக்காக. ஐயோ, நான் ஒழுங்கா ஜெபிக்கலன்னு சஞ்சலப்பட்டிருக்கிறோமா? நான் ஒழுங்கா பைபிள் படிக்கலையே, வருட எண்டுக்கு வந்துட்டேன், பைபிளை படிச்சு முடிக்கலையேன்னு சஞ்சலப்படுறோமா? நினைச்சு பாருங்க, அதுக்கெல்லாம் நம்ம சஞ்சலப்படுறோமா? விருதாவாகவே சஞ்சலப்படுகிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக, மகிமை உண்டாவதாக. அதாவது தெய்வம் நம்மளை தெரிந்து கொண்ட நோக்கம் என்ன, நம்ம வாழ்ற வாழ்க்கை என்ன? நோக்கம் இல்லாமே ஆண்டு நம்மளை தெரிந்தெடுத்திருக்கிறாரு, சித்தம் இல்லாமே நம்மளை தேவன் ரட்சித்திருக்கிறாரு. ஆண்டவர் ஒரு சபையை தெரிந்து கொண்ட நோக்கம் என்ன? இந்த சபைக்கு வருகிற ஆடுகளை தேவன் தெரிந்து கொண்ட நோக்கம் என்ன? தெய்வம் நம்மளை தெரிந்து கொண்ட நோக்கம் என்ன? நம்ம வாழ்ற வாழ்க்கை என்ன? அவர் தெரிந்து கொண்ட நோக்கத்தின்படி வாழ்வோம் என்றால் தேவன் சந்தோஷப்படுவார். தேவன் தெரிந்து கொண்ட நோக்கத்தை விட்டுட்டு நம்ம இஷ்டத்துக்கு ஒரு வாழ்க்கையை வாழ்வோம் என்றால் நம்மளை பார்த்து சொல்றார், நினைக்கிறாரு, ச்சே வேஷமாகவே மனுஷன் வாழ்கிறான், மாயையான வாழ்க்கைக்கு இந்த ஓட்டம் ஓடுறானே, மாயையான வாழ்க்கைக்கு இவ்வளோ நேரத்தை கொடுக்கிறானே, இவ்வளோ பலத்தை கொடுக்கிறானே. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. வேஷமான வாழ்க்கை வாழாதேங்கள் என்கிற டைட்டிலில் ஒரு 3 காரியங்களை இன்று நாம் தியானிக்க போகிறோம். தேவன் நம்மளை தெரிந்து கொண்ட நோக்கம் என்ன, நம்ம வாழ்கிற வாழ்க்கை என்ன அப்படின்னு சொல்லி ஒரு 3 காரியங்களை என்று நாம் தியானிக்க போகிறோம். தேவன் எந்த நோக்கத்தோடு நம்ம ஒவ்வொருவரையும் செலக்ட் பண்ணி இருக்கிறாரு, நம்ம என்ன வாழ்க்கை வாழ்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் சரீரமாகிய சபையில் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு அவயவமாக இருக்கிறீங்க. நம்முடைய சரீரத்தில் இருக்கிற ஒவ்வொரு அவயவத்துக்கும் ஒவ்வொரு வேலை இருக்குது. கண்ணு காதாக முடியுமா? காது மூக்காக முடியுமா? மூக்கு நாக்காக முடியுமா? ஆக முடியும். அப்போ ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு அவயவமாக இருக்கிறீங்க. ஒவ்வொரு அவயத்தையுமே ஒவ்வொரு நோக்கத்தோடு தேவன் தெரிந்தெடுத்திருக்கிறாரு. ஆனால் நம்ம வாழ்கிற வாழ்க்கை எப்படி இருக்கு? மாயையான வாழ்க்கை.
காணப்படுகிறது தான் நமக்கு ஃபோக்கஸாக இருக்க ஒழிய காணப்படாதவைகளை குறித்து நமக்கு ஃபோக்கஸே கிடையாது. அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. முதலாவதாக உபாகம புஸ்தகம் அதில் 7ஆம் அதிகாரம் அதில் 6வது வசனம். தேவன் நம்மளை தெரிந்து கொண்ட நோக்கம் என்ன, நம்ம வாழ்கிற வாழ்க்கை என்ன? உபாகமம் 7:6 அந்த வேத பகுதி என்ன சொல்லுதுன்னா, நீ உன் தேவனாகிய கர்த்தருக்கு பரிசுத்த ஜனம். என்னவா என்னவா கொஞ்சம் இங்க பாருங்க. நீ 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 உன் தேவனாகிய கர்த்தருக்கு பரிசுத்த ஜனம். அடுத்த வசனத்தை பாருங்க. பூச்சக்கரத்தில் உள்ள எல்லா ஜனங்களிலும் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை தமக்கு சொந்தமாயிருக்கும்படி தெரிந்து கொண்டார். ஹல்லேலூயா. ஆண்டு சொல்றார் பாருங்க, நீ உன் தேவனாகிய கர்த்தருக்கு பரிசுத்த ஜனம். அடுத்த வார்த்தை போடுறாரு, பூச்சக்கரத்தில் உள்ள. பூச்சக்கரத்தில் உள்ளனா என்ன அர்த்தம்? முழு உலகத்தில் பல கோடி ஜனங்கள் இருக்கிறாங்க. பூச்சக்கரத்தில் உள்ள எல்லா ஜனங்களிலும் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை தமக்கு சொந்தமாயிருக்கும்படி தெரிந்து கொண்டார். பார்த்தீங்களா? அவருக்கு சொந்தமாக இருக்கும்படி. உலகத்தில் எத்தனையோ கோடி ஜனங்கள் இருந்தால், நம்ம இந்தியாவிலேயே 138 கோடின்னு சொல்கிறாங்க. இவ்வளோ ஜனங்கள் உலகத்திலேயே 900 கோடிங்கிறாங்க. அவ்வளோ ஜனங்கள் இருந்தாலும் நீ எனக்கு சொந்த ஜனம். நம்ம சொல்கிறோம்ல, என் பிள்ளைங்க, நம்ம பிள்ளையோட 4 பேர் விளையாடுறாங்க, அக்கா பிள்ளை தங்கச்சி பிள்ளை விளையாடுறாங்க. நம்மள்ட்ட வந்து உங்கள் பிள்ளை யாருன்னா அதுங்க என் பிள்ளை, அதுதாங்க என் பிள்ளை. எவ்வளோதான் அக்காவை அதிகமாக நேசித்தாலும் அண்ணனை அதிகமாக நேசித்தாலும் அது அண்ணன் பிள்ளைன்னு தான் சொல்லுவோமே மொழிய, அது அக்கா பிள்ளைன்னு தான் சொல்லுவோம். என் பிள்ளைன்னு சொல்ல மாட்டோம். இதுதான் என் பிள்ளை. அதான் சொந்த ஜனம். உங்க கூட பிறந்த அக்காவா அது? ஆமா, என் கூட பிறந்த அக்கா. அப்ப கூட பிறந்த அக்கா என் சொந்த ஜனம். சித்தியையும் அம்மான்னு கூப்பிட்டாலும் இது எங்க அம்மாங்க, எங்க அம்மா அன்று சொல்ற. இது ஏன் ஜனம்? பூமியில நான் நிறைய ஜனங்களை கோடி 900 கோடி மக்களை உருவாக்கி இருந்தாலும் செல்வி ஏன் மக என் சொந்த புள்ள. அல்லேலூயா. எப்படி ஆண்டவர் நம்மளை செலக்ட் பண்ணியிருக்காரு பார்த்தீங்களா? நம்ம என்ன வாழ்க்கை வாழ்கிறோம்? என்னைக்காச்சும் இந்த வசனத்தை வச்சு ஆண்டருக்கு தேங்க்ஸ் பண்ணியிருப்போமா? பூச்சக்கரத்தில் உள்ள எல்லா ஜனங்களிலும் ஆண்டவரே, நீர் எங்களை உம்முடைய சொந்த ஜனமாய் தெரிந்து கொண்டதற்காக உமக்கு ஸ்தோத்திரமப்பா சொல்லியிருக்கிறோமா? சொல்லலைன்னா இப்பயாச்சும் சொல்லுங்க, நம்ம யாரு? அவருக்கு சொந்த ஜனம். சொந்த பிள்ளை, என் பிள்ளை, நான் பெத்த பிள்ளை, என் அம்மா, என் அப்பா, என் அக்கா, என் கூட பிறந்த அக்கா அப்படின்னு சொல்கிறோம். உன் சொந்த ஊர் எதுன்னு கேட்குறாங்கல்ல, என் சொந்த ஜனம். ஆண்டவர் அப்படி நம்மளை செலக்ட் பண்ணியிருக்க நம்ம வேஷமான ஒரு வாழ்க்கை வாழலாமா? தேவையில்லாத காரியத்துக்காக சஞ்சலப்பட்டுக்கிட்டே இருக்கலாமா? பரலோக நோக்கமே இல்லாமல் வாழலாமா? காணப்படுகிறவைகளுக்காகவே சஞ்சலப்படலாமா? நம்ம ஃபோக்கஸ் காணப்படாதவைகளை நோக்கணும். என் ஜனம் பரிசுத்த ஜனம். இஸ்ரவேல் ஜனங்களை ஆண்டு சொல்றாரு, நீங்க எனக்கு சொந்த ஜனம். அப்ப சொந்த ஜனமாகிய நம்ம எப்படி இருக்கணும்? புலிக்கு பிறந்தது பூனையாகுமான்னு பழமொழி சொல்லுவாங்க. நினைச்சு பாருங்க, புலிக்கு பிறந்தது பூனையாகுமா? அப்பா புலியா இருந்தா பிள்ளையும் என்னவா தான் இருக்கணும்? புலியா இருக்கணும். அப்பா சிங்கமா இருந்தா பிள்ளையும் எப்படிதான் இருக்கும்? சிங்கம் என்ன முயல் குட்டியை பெற்றெடுக்கும். நம்ம அப்பா யூதா கோத்திரத்து சிங்கம். அவர் பெற்ற பிள்ளை. அவர் சொல்றாரு என் சொந்த ஜனம். அப்ப நம்ம எப்படி இருக்கணும்? சிங்கத்தை போல இருக்கணும். நம்ம அப்பா பரிசுத்தர். நான் எப்படி இருக்கணும்? பரிசுத்தமா இருக்கணும். என் அப்பா அன்புள்ளவர். நான் எப்படி இருக்கணும்? என் அப்பா மன்னிக்கிறவர். நான் எப்படி இருக்கணும்? என் அப்பா மனதுருகிற தேவன். என் அப்பா நன்மை செய்கிற தேவன். நான் எப்படி இருக்கணும்? எவ்வளவு உரிமை பாராட்டி சொல்றாரு, என் சொந்த ஜனம். பூச்சக்கரத்தில் எவ்வளவோ ஜனங்கள் இருந்தாலும் இஸ்ரவேல் ஜனம் என் சொந்த ஜனம். மார்த்தட்டி சொல்லுகிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டு சொல்றாரு, என் சொந்த ஜனமா
நம்மளுமே சாட்சி, நீங்கள் எப்படிங்க ரசிக்கப்பட்டீங்கன்னு கேட்டால் நம்ம என்ன சாட்சி சொல்கிறோம்? 1997 வருடம் இந்த மாதம் இத்தனாம் தேதியில் நான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராய் ஏற்றுக்கொண்டேன். எதையோ நோக்கி ஓடணும். எப்படிங்க ரட்சிக்கப்பட்டீங்க? இந்த வருடம் இத்தனை மாதம் இந்த தேதியில் நான் ரொம்ப கஷ்டப்பட்டிருந்தேன். இயேசு என்னை தேடி வந்து இந்த தேதியில் இயேசு என்னை ரட்சித்தார். அவரை நான் என் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டேன். அல்லேலூயா. சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்ட நம்ம, அவரும் உரிமை பாராட்டி சொல்லுகிறார், சொந்த ஜனம்னு சொல்றார். ஆனால் சொந்த ஜனங்களாகிய இஸ்ரவேல் ஜனங்க எப்படி நடந்துக்கிட்டாங்க? ஆண்டருக்கு சந்தோஷமா நடந்துக்கிட்டாங்களா? ஆண்டருக்கு சந்தோஷமா நடந்துக்கிட்டாங்களா? 2 வசனத்தை வாசிக்கலாம். உபாகம புஸ்தகம் அதில் 2ஆம் அதிகாரம் 25வது வசனத்தை வாசிப்பீர்கள் என்றால் அங்கே சொல்றாரு, வானத்தின் கீழ் எங்கும் உள்ள ஜனங்கள் உன்னாலே, யாராலே? அவருடைய சொந்த ஜனமாகிய நம்மளாலே திகிலும் பயமும் அடையும்படி செய்ய இன்று நான் தொடங்குவேன். அவர்கள் உன் கீர்த்தியை கேட்டு உன் நிமித்தம் நடுங்கி வேதனைப்படுவார்கள். இந்த அளவுக்கு நம்ம வாழ்க்கை வாழ்கிறோமா? நம்ம தான் இன்னைக்கு பயந்து வேதனைப்பட்டு கிடக்கிறோம். ஆனால் ஆண்டவர் சொன்னது என்ன? என்னுடைய சொந்த ஜனத்தை, வானத்தின் கீழ் எங்கும் உள்ள ஜனங்கள் யாரும் பார்த்தாங்கன்னா, என் சொந்த ஜனத்தை பார்க்கும்போது அவர்களுக்குள்ள ஒரு பயத்தை கொடுப்பேன், ஒரு திகிலை கொடுப்பேன். உன்னாலே அவர்கள் பயமும் திகிலும் அடைய இன்று நான் தொடங்குவேன். அவர்கள் உன் கீர்த்தியை கேட்டு உன் நிமித்தம் என்ன செய்வாங்களாம்? நடுங்கி வேதனைப்படுவார்கள். இன்னைக்கு நம்மளை பார்த்து யாராச்சும் நடுங்குறாங்களா? வேதனைப்படுறாங்களா? ஏன்னா அப்படி ஒரு வாழ்க்கை நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். என்னுடைய சொந்த ஜனம்னு சொன்னாரு. ஆனால் சொந்த ஜனமாகிய நம்ம அவர் விரும்புகிற வண்ணம் வாழல. இன்னைக்கு நம்ம அவர் விரும்புகிற வண்ணம் இன்னைக்கு நம்ம வாழ்ந்திருப்போம் என்றால் நம்மளை கண்டு உலகம் பயப்படும், உலகத்துக்கு திகில் பிடிக்கும், நம்ம கீர்த்தி வெகு தூரம் போயிருக்கும். நம்மளை குறித்து ஜனங்கள் நடுங்கி வேதனை அடைவார்கள். ஐயோ கிறிஸ்தவப்பா, ஐயோ அவன்கிட்ட வந்து வச்சுக்க கூடாதா, அவன் முட்டி போட்டானா, ஐயோ வேண்டாப்பா கிறிஸ்தவனா, ஐயோ வேண்டாவே வேண்டாம், விட்டுரு அப்படின்னு சொல்ற அளவுக்கு இன்னைக்கு நம்மளை குறித்து யாருக்குள்ளேயாவது பயம் இருக்கா? யாருக்குள்ளேயாவது நம்மளை குறித்து கிறிஸ்தவன் நான் பயம் இருக்கா? திகில் பிடிக்குதா? நடுக்கம் பிடிக்குதா? வேதனை அடைகிறாங்களா? ஏன் அடையல? அப்ப தேவனுடைய வாக்கு பொய்யா? இன்னொரு வசனத்தை வாசிக்கலாம். உபாகம புஸ்தகம் அதில் 11ஆம் அதிகாரம் அதில் 25வது வசனத்தின் பிந்திய பகுதி. உபாகமம் 11ல் 25வது வசனத்தின் பிந்திய பகுதி சொல்லுது, உங்களால் உண்டாகும் பயமும் கெடியும் நீங்கள் மிதிக்கும் பூமியின் மேலெங்கும் வர பண்ணுவா. பார்த்தீங்களா? நம்ம இன்னைக்கு இருக்கிற பூமி, இந்த ஏரியா, ஆண்டவர் சொல்றார், உங்களால் உண்டாகும் பயமும் கெடியும் நீங்கள் மிதிக்கும் பூமியின் மேலெங்கும் வர பண்ணுவா. சிந்திச்சு பாருங்க. இப்படிதான் தெய்வம் விரும்புறாரு. இந்த அளவுக்கு தான் என் சொந்த ஜனத்தை கண்டா மற்றவர்களுக்கு தீலும் வேதனையும் பிடிக்கணும், அப்படிதான் தெய்வம் எதிர்பார்க்கிறாரு. ஆனா சொந்த ஜனமாகிய நம்ம இன்னைக்கு எப்படி நடந்து கொள்கிறோம்? சிந்திச்சு பாருங்க. என் சொந்த அக்காங்க, அவளுக்கு ஒரு ஆபத்து, ஓடி போய் உதவி செய்யறோம்ல. என் சொந்த அக்காங்க, என் கூட பிறந்த அண்ணங்க, அவனுக்கு ஒரு ஆபத்துனா நான் நல்லா இருக்கிறேன், என் கூட பிறந்தவனுக்கு ஒரு ஆபத்துனா ஓடி போய் உதவி செய்கிறோமே. ஏன்? என் சொந்த அக்கா. அவருடைய சொந்த ஜனமாகிய நம்முடைய சொந்த இரட்சகராகிய இயேசுவுக்காக உயிரையும் கொடுக்க ஆயத்தமா இருக்கணும். புரிந்து கொள்ளுங்க. அவர் நமக்காக உயிரையும் கொடுத்து தன்னுடைய அன்பை விளங்க பண்ணினார். அந்த சொந்த இரட்சகராகிய என்னை சொந்த ஜனமா மாற்றின அவருக்காக நானும் வைராக்கியம் உள்ள கிறிஸ்தவ வாழ்க்கை வாழணும். நான் பரிசுத்தமா வாழ்வேன், உண்மையா வாழ்வேன், தேவனுக்கு பிரியமா வாழ்வேன், சாட்சியாக வாழ்வேன், கனி கொடுக்கிறவளாக வாழ்வேன், அன்புள்ளவளாக வாழ்வேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இங்கே பாருங்கள், ஆண்டவர் அந்த இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து தான் சொன்னார். ஆனாலும் அந்த இஸ்ரவேல் ஜனங்களை குறித்து பிந்திய பகுதியில் துக்கத்தோடு ஆண்டவர் சொல்கிறாரு. 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 5வது வசனத்தில் ஆண்டவர் வேதனையோடு சொல்கிறாரு, என் சொந்த ஜனம்னு சொன்னார் இஸ்ரவேல் ஜனத்தை. ஆனால் அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் வாழ்க்கையில் எத்தனையோ அற்புதங்களை ஆண்டவர் செஞ்சார், எத்தனையோ அதிசயங்களை செய்தார். ஆனால் சொந்த ஜனமாகிய அவர்களை குறித்து ஆண்டவர் சொல்லுகிறார், அவர்களில் அதிகமாக
அதிகமான பேர்களிடத்தில் தேவன் பிரியமாய் இருந்தது இல்லை. எவ்வளோ துக்கமான வசனம் இல்லை? ஏன்னா சொந்த ஜனம் வேஷமான வாழ்க்கை வாழ்கிறது, மாயையான வாழ்க்கைக்கு முக்கியத்துவம் கொடுத்து ஓடுது, விருதாவா சஞ்சலப்படுது, காணப்படாதவைகளை நோக்காம காணப்படுகிறவைகளையே நோக்குது, நித்தியமானதை நோக்காம அநித்தியமானதுக்கே முதலிடம் கொடுக்குதுன்னு அன்று பார்த்து வேதனையோடு சொல்லுகிறார். என் சொந்த ஜனம்தான், ஆனால் அதிகமான பேர்களிடத்தில் நான் பிரியமா இருந்ததே இல்லை. இது சந்தோஷமா இருக்கா வாசிக்கும் பொழுது? இதை வாசிக்கும் பொழுது நமக்கு சந்தோஷமா இருக்கா? இன்னைக்கு அப்படியே செக் பண்ணுங்க, என் பேர்ல இயேசு சந்தோஷமா இருக்கிறாரா? நான் இயேசுவை பிரியப்படுத்துகிற ஒரு வாழ்க்கை வாழ்கிறேனா? என் சொந்த ஜனமா தெரிஞ்சுக்கிட்டேன்னு சொன்னாரு. அவருடைய சொந்த பிள்ளையாகிய நான் அவருக்கு பிரியமான வாழ்க்கை வாழ்கிறேனா? செக் பண்ணுங்க, செக் பண்ணி பாருங்க, நம்ம பேர்ல தேவன் பிரியமா இருக்கிறாரா? வேதனையோடு சொல்லுகிறார். சங்கீதம் 106 21 22 சொல்றாரு, என் சொந்த ஜனத்தின் வாழ்க்கையில பெரிய கிரியைகளை செய்தேன், பெரிய பெரிய அதிசயங்களை செய்தேன், பயங்கரமானவைகளையும் செய்தேன், ஆனால் என்னுடைய சொந்த ஜனமோ என்னை மறந்து விட்டது. துக்கத்தோடு சொல்றார் பாருங்க. பெரிய கிரியைகளை செய்தேன், அற்புதங்களை செய்தேன், பயங்கரமான காரியங்களை என் பிள்ளை வாழ்க்கையில செஞ்சேன், ஆனா அதிசயத்தை பெற்ற என் ஜனமோ என்னை மறந்து விட்டது. இன்னைக்கு நம்மளை நினைச்சு பாருங்க, ஜெபிக்காம இருக்கிறதெல்லாம் என்ன அர்த்தம்? வேதம் வாசிக்காமல் இருக்கிறதெல்லாம் என்ன அர்த்தம்? ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு வராமல் இருக்கிறதெல்லாம் என்ன அர்த்தம்? தேவனை மறந்துட்டோம். துக்கப்படுறார். என் பிள்ளை, என் சொந்த பிள்ளை, என் சொந்த ஜனம் என்னை மறந்து விட்டது. 1 கொரிந்தியர் 10 எடுங்க, அதில் சொல்றாரு, இந்த காரியங்கள் எல்லாம் கடைசி நாட்களில் நிற்கிற உங்களுக்கு எச்சரிக்கையாய் நான் எழுதுகிறேன். என் சொந்த ஜனம்னு சொன்ன இஸ்ரவேல் ஜனம் நடந்த மாதிரி நீங்க நடந்து கொள்ளாதிருங்கள். இந்த சொந்த ஜனம் என்ன செஞ்சிச்சான்? 1 கொரிந்தியர் 10:7 சொல்றாரு, என் சொந்த ஜனம் குடிக்கிறதும் புசிக்கிறதும் விளையாடுறது தான் வாழ்க்கைன்னு நினைச்சிருச்சு. இன்னைக்கு நம்ம எது வாழ்க்கைன்னு நினைக்கிறோம்? வேலைக்கு போறதும், சம்பாதிக்கிறதும், ட்ரெஸ் எடுக்கிறதும், வீடு கட்டுறதும், கார் வாங்குறதும், பிள்ளைய படிக்க வைக்கிறதும், கல்யாணம் பண்ணி கொடுக்கறதும், இதுதான் நம்ம வாழ்க்கைன்னு நினைச்சிட்டோம். இது ஒரு பகுதி, முக்கியமான பகுதி. பரலோக நினைவாள் வாழணும். இவ்வளவு துக்கத்தோடு சொல்றாரு, என் ஜனம் புசிக்கிறது தான் வாழ்க்கை, குடிக்கிறது தான் வாழ்க்கை, நல்ல ஜாலியா லைஃபை என்ஜாய் பண்ணுங்கிறது தான் வாழ்க்கை. அதாவது என் ஜனம் மாயைக்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்துருச்சு, எனக்கு பரலோகத்துக்கு அதிக முக்கியத்துவம் தரலன்னு துக்கத்தோடு சொல்லுகிறார். வேஷமாகவே மனுஷன் திரிகிறான், வேஷமாகவே மனுஷன் திரிகிறான். பேங்க்ல பணம் இல்லைன்னு அழுகிறோம், எனக்கு அது இல்லை இது இல்லைன்னு உண்மையா சொல்றேன். பரலோக காரியத்துக்காக அழுகுறாங்க எத்தனை பேர்? இன்னைக்கு நான் ஆவில அனலா இல்லையே, ஆதியில இருந்த அன்பு எனக்கு இல்லையே, ஆதியில அவ்வளோ நேரம் ஜெபிப்பேன், இன்னைக்கு அவ்வளோ நேரம் நான் ஜெபிக்கலையே, அதுக்காக அழுகிறவங்க எத்தனை பேர்? இன்றைக்கு சரியா ட்ரெஸ் இல்லையே, சரியா கோல்டு இல்லையே, எனக்கு வாகனம் இல்லையே. ஜீசஸ் அதில் சொல்றாரு பாருங்க, 9வது வசனம் பாருங்க, சொந்த ஜனம் கர்த்தரை பரீட்சை பார்த்தார்களாம். 10வது வசனம், என் ஜனம் என்னை முறுமுறுத்தது. என் ஜனத்துக்கு என் மேல நம்பிக்கையே இல்லை. இன்னைக்கு பாட்டு பாடணுமே, நம்பிக்கையை குறித்து பாட்டு பாடணுமே, ரொம்ப அருமையான பாடல். ஆனா கர்த்தருடைய சொல்றாரு, என் சொந்த ஜனம் தான் என்னை எப்ப பார்த்தாலும் முறுமுறுக்குது, எப்ப பார்த்தாலும் என்னை சோதிச்சு பார்க்குது. என் சொந்த ஜனம் தான் என் மேல விசுவாசமே இல்லை, என் மேல நம்பிக்கையே இல்லை. இவ்வளவு துக்கத்தோடு சொல்லுகிறார் பாருங்க. எல்லாவற்றுக்கும் மேல பெரிய துக்கம் என்ன தெரியுங்களா? யாத்திராகமம் 32 அதிகாரத்தில் ஆண்டவர் மோசையை கொஞ்சம் சீனாய் மலைக்கு வாப்பான்னு சொல்லியிருப்பார். அதனால மோசே சீனாய் மலைக்கு போயிருக்கிறாரு. அவர் அங்கேருந்து கீழே இறங்கி வர 40 நாட்கள் ஆயிருச்சு. உடனே இந்த ஜனங்க என்ன பண்ணுச்சு தெரியுங்களா? எங்களுக்கு தெய்வத்தை உண்டு பண்ணும், அப்பா
நம்ம புள்ள என்ன அம்மானு கூப்பிட உயிரை பணைய வச்சு பிள்ளைய பெற்றெடுக்கிறோம். அந்த புள்ள நம்மள அம்மானு கூப்பிடாம இன்னொருத்தரை பார்த்து இதான் என் அம்மானு சொன்னா பெத்த தாயின் உள்ள எப்படி இருக்கும்? அதை தான் இன்னைக்கு நம்ம செஞ்சோம். இஸ்ரவேல் ஜனங்க செஞ்சாங்க. மோசே வர தாமதிக்குதான். உடனே ஆரோன்ட்ட போய் என்னன்னு தெரியல, வர செத்தாலும் செத்துருப்பாரு, ஏன்னா வயசான ஆள் இல்லை, செத்துருப்பாரு. நமக்கு தெய்வத்தை உண்டு பண்ணினதும் உடனே இவங்க கோல்டெல்லாம் கழட்டி கொடுங்கன்னா நம்ம ஆத்மாவாக இருந்தால் கொடுத்துருக்காது. எனக்கு அதுதான், நான் அதை தான் நினைப்பேன். நம்ம விசுவாசியாக இருந்தால் நிச்சயமாக கொடுத்துருக்காது. அந்த விசுவாசி பாருங்க, ஏன்னா அதுதானே கேட்குது, கலட்டி கொடுத்துருச்சு. பசும்பொன் ஆளை கண்ணுக்குட்டி செஞ்சு அதில் கொடுமை என்ன தெரியுங்களா? ஆரோன் என்ன பண்ணா தெரியுங்களா? அந்த கண்ணுக்குட்டிக்கு பலிபீடத்தை கட்டி அந்த கண்ணுக்குட்டியை அது மேலே வச்சு கர்த்தருக்கு பண்டிகைன்னு போர்டு போடுறான். ஐயோ தெய்வமே, நமக்கே தாங்க முடியலையே இயேசுவோட உள்ளோ. அதான் சொல்றாரு, என் சொந்த ஜனம் கண்ணுக்குட்டிக்கு பண்டிகையை உண்டாக்கி அது கர்த்தருக்கு பண்டிகைன்னு சொல்லி அது ஆராதிக்குது. மோசே, இனிமே உன் ஜனத்தோட நான் இருக்க மாட்டேன் மோசே. வேஷமாகவே மனுஷன் திரிகிறான், விருதாவாகவே சஞ்சலப்படுகிறான், ஆஸ்தியை சேர்க்கிறான், யார் அதை வாரிக்கொள்வான் என்றார். ஆண்டவர் நம்மளை அப்படி சொந்த ஜனமாக உருவாக்கி இருக்க நம்ம எப்படி நடந்து கொள்ளணும்? அவருக்கு பிரியமாய் நடந்து கொள்ளணும், பயபக்தியாய் நடந்து கொள்ளணும், அவருக்காக வைராக்கியம் பாராட்டணும். யோசேப்பை போல அவருக்காக உயிரை கொடுக்கவோ நம்ம ஆயத்தமாக இருக்கணும். ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ரெண்டாவதாக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம்ம ஆண்டவர் எதற்காக நம்மளை தெரிந்து கொண்டார் என்றால், உபாகம புஸ்தகம் அதில் 18ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். உபாகமம் 18:5 அந்த வசனம் என்ன சொல்லுது? கொஞ்சம் வாசிக்க முடியுமா? உபாகமம் 18:5. அவனும் அவன் குமாரரும் என்னாலும் கர்த்தரின் நாமத்தை முன்னிட்டு ஆராதனை செய்யும்படி நிற்கும் பொருட்டு உன் தேவனாகிய கர்த்தர் உன் கோத்திரத்தார் எல்லாருக்குள்ளும் அவனையே தெரிந்து கொண்டார். என்னவா அங்க ஆண்டவர் சொல்றாரு, அவனும், அவன்னா லேவி, அவனும் அவன் குமாரரும் என்னாலும், அண்டர்லைன் பண்ண வேண்டியது அதுதான், என்னாலும் கர்த்தரின் நாமத்தை முன்னிட்டு ஆராதனை செய்யும்படி, என்னவா, என்னாலும் கர்த்தரை ஆராதனை செய்யும்படி நிற்கும் பொருட்டு உன் தேவனாகிய கர்த்தர் உன் கோத்திரத்தார் எல்லாருக்குள்ளும், அங்க என்ன சொன்னாரு? பூச்சக்கரத்தில் இருக்கிற எல்லா ஜனங்களிலையும் இஸ்ரவேல் ஜனத்தை தான் நான் எனக்கு சொந்தமா தெரிஞ்சுக்கிட்டேன்னு சொல்றாரு. இங்க சொல்றாரு, உன் கோத்திரத்தார் எல்லாருக்குள்ளும் அவனையே தெரிந்து கொண்டார். இது லேவியை குறித்து சொல்லப்பட்டது. இஸ்ரவேல் ஜனங்கள் 12 கோத்திரம். அந்த 12 கோத்திரத்தில் ஒரு கோத்திரத்தை மாத்திரம் அவரையே என்னாலும் ஆராதிக்கும்படியாக தேவன் தெரிந்து கொண்டார். நம்மள ஆண்டு எதற்காக தெரிந்து கொண்டாரு? அவரை ஆராதிக்கும்படியாக, என்னாலும் ஆராதிக்கும்படியாக. என் வாழ்க்கையில் என்ன சூழ்நிலை வந்தாலும், அதான் ஃபர்ஸ்ட் பாட்டில் சொன்னல, என் கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன், அவர் துதி எப்போதும் என் வாயில் இருக்கும். தேவன் என்ன அங்க பூச்சக்கரத்தில் இருக்கிற எல்லா ஜனங்களுக்குள்ள இஸ்ரவேல் ஜனத்தை தனக்கு சொந்தமா தெரிஞ்சுக்கிட்டாரு. இங்க இஸ்ரவேல் ஜனங்களுக்குள்ள 12 கோத்திரம் இருந்தது. அந்த 12 கோத்திரத்துக்குள்ள லேவி கோத்திரத்தையே நான் தெரிந்து கொண்டேன். எதற்காக தெரிந்து கொண்டேன்? என்னாலும் எனக்கு ஆராதனை செய்ய. கர்த்தர் மோசேட்ட இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்தின் அடிமையத்திலிருந்து விடுதலை ஆக்கும் போது என்ன வார்த்தை சொன்னார் தெரியுங்களா? என்ன வார்த்தை சொல்லி வெளியில் கொண்டு வர சொன்னார் தெரியுங்களா? என் ஜனங்கள் என்னை ஆராதிக்கும்படி போக விடுன்னு நீ பார்வோன்ட்ட போய் சொல்லு. என்னவா, என் ஜனம் என்ன செய்யணும்? நான் உண்டாக்குன ஜனம் என்ன செய்யணும்? என்னை ஆராதிக்கணும். அதனால என் ஜனத்தை என்ன செய்ய? பார்வோன் கைக்கு நீங்களாக்கி விடுவித்து அழைத்து கொண்டு வா என்று சொன்னார். என் அன்பு தேவ ஜனமே, நம்மளை ஆண்டு தெரிந்து கொண்ட நோக்கமே வாரத்தில் ஒரு நாள் சர்ச்சில் வந்து தேவனை ஆராதிக்க வேண்டும். 6 நாட்கள் நம்ம இஷ்டம் போல நடந்து கொள்ளலாம். இஷ்டம் போலனா வேலைக்கு போகிறது, அது மாதிரி காரியங்கள். ஆனால் 7வது நாள் கர்த்தருடைய நாள், அந்த நாள் ஓய்வு நாள்.
அந்த நாளில் நம்ம என்ன செய்யணுமா? சபை கூடி வருகிறத சிலர் விட்டு விடுகிறது போல நீங்களும் விட்டு விடாதபடிக்கு. ஞாயிற்றுக்கிழமை வாழ்க்கையில் மிக மிக முக்கியமான நாள். இன்னைக்கு அநேக ஃப்ரெண்ட்ஷிப் ரொம்ப முக்கியம்னு நினைக்கிறாங்க. முக்கியம்தான். ரிலேஷன்ஷிப் ரொம்ப முக்கியம்னு நினைக்கிறாங்க. ரொம்ப முக்கியம்தான். ரிலேஷன்ஷிப்பும் ஃப்ரெண்ட்ஷிப்பும் எப்போது நமக்கு கை கொடுக்க முடியுமா? உங்களுக்கு கொரோனான்னு சொல்லி பாருங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஷிப் எங்கே போய் நிற்கிறாங்கன்னு. எனக்கு கொரோனான்னு சொல்லி பாருங்கள், உங்கள் ரிலேஷன்ஷிப்லாம் எங்கே நிற்கிறாங்கன்னு. ஃப்ரெண்ட்ஷிப்பும் ரிலேஷன்ஷிப்பும் எப்போது நமக்கு கை கொடுக்க முடியாது. வொர்ஷிப் என்றென்றைக்கு நமக்கு கை கொடுக்கும். ஜீசஸ் வொர்ஷிப், அவரை வொர்ஷிப் பண்ணும்படி தான் ஆண்டவர் நம்மளை செலக்ட் பண்ணியிருக்கிறார். 12 கோத்திரத்தில் ஒரு கோத்திரத்தை அவரை ஆராதிக்கும்படியாக தேவன் செலக்ட் பண்ணியிருக்கிறார். நம்ம ஆராதனை அசட்டப் பண்ணலாமா? ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை நம்ம அசட்டப் பண்ணுறோம்லாமா? ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை ஏதோ முடியல, ஒரு எமர்ஜென்சி, உடல்நிலை சரியில்லை, ஏதோ ஒரு எமர்ஜென்சினா பிரச்சனை இல்லை. அடிக்கடி என் ஃப்ரெண்டு வீட்டில் ஒரு ஃபங்க்ஷன், என் ரிலேஷனுக்கு ஒரு ஃபங்க்ஷன், அதனால் அடிக்கடி நம்ம ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை வொர்ஷிப் பண்ணுறதுக்கு வருவதற்கு தடை செய்வோம் என்றால் ஆண்டு சொல்கிறாரு நம்மளை பார்த்து, வேஷமாகவே தெரிகிறான். எது முக்கியம்னு தெரியல. இவனை 12 கோத்திரத்தில் ஒரு கோத்திரமாக இவனை தெரிஞ்சுக்கிட்டேன். இதே நம்ம ஏரியாவில் லட்சக்கணக்கான ஜனங்கள் இருக்க, அற்பமும் சொற்பமுமான நம்மளை ஆண்டவர் அவருக்கு ஆராதனை செய்யும்படியாக தெரிந்தெடுத்திருக்க, நம்ம ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை மிஸ் பண்ணலாமா? நினைச்சு பாருங்க. ஆராதனை மிஸ் பண்ற நம்மளை பார்த்து தான் ஆண்டு சொல்றார், வேஷமாகவே மனுஷன் தெரிகிறான். வேஷமான வாழ்க்கை, மாயையான வாழ்க்கை வாழ்கிறான். இவனுக்கு ஏதோ முக்கியம்னு தெரியல. 6 நாள் வேலை முக்கியம்னு தெரியுது, 7ஆம் நாள் ஓய்வு நாள் ஆராதனை முக்கியம்னு தெரியல. மாயையான வாழ்க்கை வாழ்கிறான்னு தேவன் தூக்கப்படுகிறார். ஹல்லேலூயா. லேவி கோத்திரத்துக்கு 2 நிபந்தனை தான் கொடுத்தாரு. ஒன்று, என்னாலும் ஆராதனை செய்யணும். என்னாலும் நான் வாழ்க்கையில் மேடு வரும், பள்ளம் வரும், வாழ்வு வரும், தாழ்வு வரும், துக்கம் வரும், சந்தோஷம் வரும், வனாந்தரம் வரும், வறட்சி வனாந்தரம் வரும், செழிப்பு வரும். நம்ம வாழ்க்கையில் எது நடந்தாலும் கர்த்தருடைய ஜனம் தேவனை ஆராதிக்க மறக்கவே கூடாது. அதனால தான் நம்மளை பார்த்து சொல்லுவாங்க, கிறிஸ்தவர்கள் வாழ்க்கையிலாம் என்ன வந்தாலும் அவங்க முகம் சிரிப்பாக இருக்கும். ஏன் தெரியுமா? கிறிஸ்தவர்கள் என்ன நினைப்போம், நம்ம என்ன நினைப்போம் தெரியுமா? வாழ்க்கையில் எது நடந்தாலும் கர்த்தர் இருக்கிறார், அவர் பார்த்து கொள்வார், கர்த்தர் என்னை கைவிட மாட்டார், கர்த்தர் எனக்காக எதையும் செய்வார், அவர் என்னை மேன்மைப்படுத்துவார். இன்னைக்கு நான் துக்கத்தின் வழியில கடந்து போறேன், இன்னைக்கு நான் வேதனையின் வழியில கடந்து போறேன், இன்னைக்கு நான் பாடுகளின் வழியில கடந்து போறேன். நாள் ஒன்று இருக்கு, அவர் என்னை மகிமையாய் உயர்த்துவார். அந்த நாள் 2021 கூட இருக்கலாம். 2021 உங்களை தேவன் உயர்த்துகிற வருடமாய் இருக்கலாம், உங்களை தேவன் மகிமையாய் மாற்றுகிற வருடமாய் இருக்கலாம். அதனால நம்முடைய வாழ்க்கையில என்ன வந்தாலும் பாஸ் பண்ணாதான், பாஸ் பண்ணா படிப்புல பாஸ் பண்ணாதான் துதிப்பேன், ஆராதிப்பேன். நோ, சில நேரத்தில் ஃபெயில் ஆனாலும், நம்ம எதிர்பார்த்த மார்க் கிடைக்கல, எதிர்பார்த்த காலேஜ் கிடைக்கல, எதிர்பார்த்த அளவுக்கு நமக்கு ஃபியூச்சர் இல்லை என்றாலும் துதிச்சு பாருங்க, வாழ்க்கையை மாற்றுகிறது கர்த்தர். சொல்றார், என்னாலும் என்ன துதிக்கணும், என்னாலும் என்ன வொர்ஷிப் பண்ணணும் சொல்றாரு பாருங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அது மட்டும் இல்லை, இன்னொரு வசனம் சொல்றாரு பாருங்க. அந்த 18 நீங்க 1ல் பார்ப்பீர்கள் என்றால் அங்கே என்ன சொல்றாரு? 18:1 என்ன சொல்லுது? உபாகமம் 18:1 என்ன சொல்லுது? கொஞ்சம் பாருங்க. லேவியர் ஆகிய ஆசாரியருக்கும் லேவி கோத்திரத்தார் அனைவருக்கும் இஸ்ரவேல் புத்திரருடன் பங்கும் சுதந்திரமும் இல்லாதிருப்பதாக. அந்த வசனம், அந்த வார்த்தையை மட்டும் சொல்லுங்க. என்னவா? பங்கும் சுதந்திரமும் இல்லாதிருப்பதாக. ஆச்சரியமா இருக்குல்ல? ஆச்சரியமா இருக்குல்ல? அதாவது வெளிச்சம் உண்டாக கடவது, உண்டாய் இருப்பதாக. வெளிச்சம் உண்டாயிற்று. ஆகாய விரிவு உண்டாக கடவுதுன்னாரு, உண்டாயிற்று. இங்க சொல்றாரு இல்லாதிருப்பதாக. என்னவா? நம்மளா இல்லாதிருப்பதாக.
அந்த நம்ம வாழ்க்கையில் இல்லாமை என்பது ஏற்றுக்கொள்ள முடியாது தான். என் வாழ்க்கையில் முக்கியமான தேவை இது, அது இல்லை. ஆண்டவர் சொல்றார், உன் வாழ்க்கையில் அது இல்லாது இருப்பதாக. ஏன் சொன்னார் தெரியுங்களா? அவனுக்கு இல்லாது இருந்தாலும் அந்த சூழ்நிலையிலும் அவன் என்னை ஆராதிக்கணும். நான் கொடுக்கும்போது மாத்திரம், வாழ்க்கையில் சந்தோஷமா இருக்கிறப்ப மாத்திரம் என் ஜனம், என் கோத்திரம் என்னை ஆராதிக்கிறது இல்லை. என் வாழ்க்கையில் ஒரு பிளெஸிங் இல்லாதிருப்பதாக தேவன் சொன்னாலும் அந்த நேரத்திலேயும் என் கோத்திரம் என்னை ஆராதிக்கணும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் அப்படியே விடலை. இல்லாது இருப்பதாக சொன்ன கர்த்தர், அவனுக்கு நானே பங்கும் சுதந்திரமாய் இருக்கிறேன். ஏன்னா அவன் எந்த சூழ்நிலையிலும் என்ன சார்ந்து வாழணும். படிப்பை சார்ந்துடக்கூடாது, பதவியை சார்ந்துடக்கூடாது, வேலையை சார்ந்துடக்கூடாது, அந்தஸ்தை சார்ந்துடக்கூடாது. என் பிள்ளை இந்த லேவி கோத்திரம் என்னாலும் இல்லாது இருந்தாலும் என்னையே பங்கும் சுதந்திரமாய் ஏற்றுக்கொண்டு வாழணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எனக்கு ஒரு மன கஷ்டங்க, அதனால ஆராதனைக்கு வரல. அதுக்காக ஆண்டவர் நம்மளை செலக்ட் பண்ணல. நம்ம லேவி கோத்திரம். நீங்க நினைக்கல, என்ன சிஸ்டர் நான் என்ன லேவி கோத்திரமா? வெளிப்படுத்தின விசேஷம் 1:6 சொல்லுது, ராஜாக்களும் நீங்க தான், ஆசாரியர்களும் நீங்க தான், விலையேற பெற்ற திரு ரத்தத்தால நீங்களும் நானும் லேவி கோத்திரமாய் இருக்கிறோம். அந்த லேவி கோத்திரத்தில் நம்ம இல்லாட்டினாலும் இயேசுவின் ரத்தத்தினால மீட்கப்பட்ட நம்ம லேவி கோத்திரத்தில் இருக்கிறோம். எதற்காக என்னை செலக்ட் பண்ணியிருக்காரு சொல்லுங்க? என் வாழ்க்கையில் என்னாலும் அவரை ஆராதிக்கணும். என் வாழ்க்கையில் இல்லாதிருப்பதாக என்ற இல்லாமை இருந்தாலும் நான் என் தேவனை ஆராதிக்கும்படியாக தேவன் என்னை தெரிந்து கொண்டிருக்கிறார். நான் மாயையான வாழ்க்கை, வேஷமான வாழ்க்கை வாழக்கூடாது. ரெண்டாவது லேவியருக்கு இன்னொரு காரியம் என்னன்னு கேட்டா ஆண்டவர் என்ன சொல்றாரோ அதை அப்படியே செய்யணும். இந்த 2 நிபந்தனை லேவி கோத்திரத்துக்கு. ஒன்று, என்னாலும் என்னை துதிக்கணும், என்னை ஆராதிக்கணும். வாழ்க்கையில் இல்லாமைகள் இருந்தாலும் என்னை ஆராதிக்கணும். ரெண்டாவது, நான் லேவி கோத்திரத்துக்கு என்ன சொன்னாலும் அதை என்ன செய்யணும்? லேவி கோத்திரம் அப்படியே செய்யணும். பாருங்க, இஸ்ரவேல் ஜனங்கள் யாத்திராமம் 32 அதிகாரத்தில் கண்ணுக்குட்டியை செஞ்சு பண்டிகை ஆசரிக்கும் போது ஆண்டவர் சொல்றார், மோசே போ, உன் ஜனம் கெடுத்துக்கிடுச்சுப்பா, உன் ஜனன்ட்டாரு, கெடுத்துடுச்சு நீ போங்கிறாரு. அங்கேருந்து மோசே 2 கையில் கற்பலைகள் ஆண்டவர் எழுதி கொடுத்த அந்த கற்பலைகளை எழுதிட்டு கீழே வராரு. கர்த்தருக்கு பண்டிகைன்னு போட்டு கண்ணுக்குட்டி ஆராதனை நடக்குது. உடனே இவருக்கு கோபம் வந்து அதை போட்டு உடைச்சிட்டு அந்த பாளையத்தின் வாசலில் நின்று சொன்னார், 12 கோத்திரமும் சேர்ந்து இந்த தப்பை பண்ணிட்டீங்களே, இப்போ கர்த்தர் பட்சத்தில் நிற்கத்தக்கவன் யார் அப்படின்னு கேட்டப்ப எந்த கோத்திரம் தான் வந்துச்சு? இந்த லேவி கோத்திரம் தான் வந்தது. அப்போ அந்த லேவி கோத்திரத்தை பார்த்து ஆண்டவர் சொன்ன ஒரு காரியம் என்னன்னு கேட்டால், லேவி கோத்திரம் எடுங்க, யாத்திராகம புஸ்தகம் 32 அதிகாரத்தில் 27வது வசனத்தில் கர்த்தர் பட்சத்தில் நிற்க வந்த அந்த லேவி கோத்திரத்தை பார்த்து மோசே மூலமாக கர்த்தர் பேசினது என்னன்னா, மோசே அவர்களை நோக்கி, லேவி கோத்திரத்தை நோக்கி, உங்களில் ஒவ்வொருவனும் தன் பட்டயத்தை தன் அறையிலே கட்டிக்கொண்டு பாளையம் எங்கும் உள்ளும் புறம்பும் வாசலுக்கு வாசல் போய் ஒவ்வொருவனும் தன் சகோதரனையும் தன் சிநேகிதனையும் தன் அயலானையும் கொன்று போட கடவன் என்று இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார் என்றான். என்னவா? லேவி கோத்திரத்துக்கு ஆண்டவர் என்ன சொன்னாரா? எல்லாரும் கெடுத்துட்டாங்க, எல்லாரும் என்னை துக்கப்படுத்திட்டாங்க, வேதனைப்படுத்திட்டாங்க, கண்ணுக்குட்டியா வழிபடுறாங்க, அதனால நீங்க போய் உங்க சகோதரனை வெட்டுங்கள், உங்க குடும்பத்தில் சேர்ந்தவங்க அந்த ஆராதனை செஞ்சிருந்தா போய் வெட்டுங்கள்னு சொல்றாங்க. வெட்ட முடியுமா பிரதர்? வெட்ட முடியுமா? நம்ம கணவர் தவறு செய்யறது நமக்கு நல்லா தெரியுது, நம்ம மனைவி தவறு செய்யறது நமக்கு நல்லா தெரியுது. பட்டயத்தை எடுத்து வெட்டுறோமா? ஒத்துத்தானா போறோம்? ஒத்துதானே தெரியுதுல. நம்ம பிரதர் செய்கிறது தப்புன்னு தெரியுது, நம்ம அம்மா செய்கிறது தப்புன்னு தெரியுது, நம்ம அப்பா செய்கிற ஒரு காரியம் தப்புன்னு தெரியுது. வார்த்தை என்ற பட்டயத்தை வைத்து வெட்டுகிறோமா? நம்ம எங்கப்பா எங்கம்மா என் அண்ணனை பற்றி ஏதாவது பேசுன, நம்ம கணவன் செய்கிறது தப்புன்னு சொல்லுங்க. அதான் லேவி கோத்திரம். மனைவி செய்கிறது தப்புன்னு சொல்லணும். நம்ம ஆலயத்துக்கு போகிறோம், நம்ம சர்ச்சுக்கு போகிறோம், நம்ம பைபிள் தூக்குறோம், நம்ம தேவனை ஆராதிக்கிறோம், நம்ம குடும்ப ஜெபம் பண்ணுறோம், நம்ம தனி ஜெபம் பண்ணுறோம். இந்த தப்பு செய்யலாமா? வசனத்தை வைத்து வெட்டுங்கள் அதை. அதான் லேவி கோத்திரம். நம்ம எப்படி நடந்துக்கிறோம்? நமக்கு என்ன?
நம்ம எப்படி சொல்கிறது? ஆண்டு சொல்கிறார் பாருங்க, அவனவன் ஒவ்வொருவனும் உள்ளும் புறம்பும் வாசலுக்கு வாசல் போய் உன் தம்பி அந்த தப்பை செஞ்சா வெட்டி கொள்ளு, அவனவன் தன் தன் சகோதரனையும் தன் தன் சிநேகிதனையும் தன் தன் அயலானையும் கொன்று போட கடவன் என்று இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார் என்றான். 28வது வசனம் என்ன போட்டிருக்கு? லேவியின் புத்திரர் மோசே சொன்னபடியே செய்தார்கள். அவர் சொன்னபடி செய்ய தாங்க நம்ம அழைக்கப்பட்டிருக்கோம். சொல்லுங்க, உங்க ஆத்மாவை பார்த்து சொல்லுங்க, ஆத்மாவே நீ ஓ இஷ்டத்துக்கு வாழ அழைக்கப்படல. உன்னை ரட்சித்த இயேசு, உன்னை ரட்சித்த தேவன் என்ன சொன்னாரோ அதன்படி வாழதான் நீ அழைக்கப்பட்டிருக்க. அன்று சொல்றாரு, இன்னைக்கு மாஸ்க் கட்டுங்கன்னா மட்டி கட்டிட்டு தானே உட்காந்துருக்கோம். இன்னைக்கு சின்ன பிள்ளைங்க வரக்கூடாதுன்னு வரல தானே, கர்ப்பிணிகள் வரக்கூடாதுன்னு வரல தானே, பால் கொடுக்குறவங்க வரக்கூடாதுன்னு வரல தானே. அதுக்கெல்லாம் கீழ்படுகிறோம், கீழ்படியணும். என் தேவன் சொன்ன வார்த்தைக்கு எந்த அளவுக்கு கீழ்படுகிறோம்? சொன்னாரே, உன்னை லேவி கோத்திரமா தெரிஞ்சிருக்க, பூமியில் இருக்கிற எல்லா ஜனத்திலையும் உன்னை எனக்கு சொந்த ஜனமா தெரிஞ்சிட்டேன், எல்லா கோத்திரத்திலையும் உன்னை லேவி கோத்திரமா என்னை ஆராதிக்கும்படி நான் சொல்றதை செய்யும்படி தெரிஞ்சுக்கிட்டேன். நீயோ மாயையான வாழ்க்கை வாழ்கிறாயே. வசனத்தை மீறுகிறது என்ன வாழ்க்கை? சொல்லிங்க பாருங்க, வசனத்தை மீறுறது என்ன வாழ்க்கை? ஆண்டவர் சொன்னதை செய்யாம இருக்கிறது என்ன வாழ்க்கை? வேஷமான வாழ்க்கை. வேஷமான வாழ்க்கை வாழாதே, முடிவு பயங்கரமாக இருக்கும். ஆண்டவர் சொன்னதை செய்ய நம்ம தேவன் நம்மளை செலக்ட் பண்ணி இருக்கிறார். அவங்க லேவியின் புத்திரர் மோசே சொன்னபடியே செய்தார்கள். 3வது ஒரு காரியத்தை பார்த்து முடிப்போம். 1 சாமுவேல் 16ஆம் அதிகாரத்தில் முதல் வசனம். 1 சாமுவேல் 16:16 வார்த்தை 1 என்ன போட்டிருக்கு? கர்த்தர் சாமுவேலை நோக்கி, இஸ்ரவேலின் மேல் ராஜாவாய் இராதபடிக்கு நான் புறக்கணித்து தள்ளின சவுலுக்காக நீ எந்த மட்டும் துக்கித்துக் கொண்டிருப்பாய்? நீ உன் கொம்பை தைலத்தால் நிரப்பிக் கொண்டு வா, பெத்லகேமியனாகிய ஈசாயின் இடத்துக்கு உன்னை அனுப்புவேன், அவன் குமாரரில் ஒருவனை நான் ராஜாவாக தெரிந்து கொண்டேன் என்றார். அன்று சொல்றார், முதலாவது பூச்சக்கரத்தில் இருக்கிற எல்லாருக்குள்ளோ உங்களை என் சொந்த ஜனமாய் தெரிந்து கொண்டேன். இங்க 2வது 12 கோத்திரத்துக்குள்ளும் லேவி கோத்திரத்தை நான் தெரிந்து கொண்டேன். 3வதாக நம்ம குடும்பத்தில் எவ்வளோ ஜனங்கள் இருந்தாலும் கர்த்தர் நம்மளை ராஜாக்களாய் தெரிந்தெடுத்திருக்கிறார். ஈசாயின் குடும்பத்தில் 8 பிள்ளைங்க, அவன் குமாரரில் ஒருவனை நான் ராஜாவாக தெரிந்தெடுத்தேன். அதான் ராஜாக்களும் நாங்களே, ஆசாரியர்களும் நாங்களே. தெய்வம் நம்மளை எப்படி செலக்ட் பண்ணியிருக்கிறாரு சொல்லுங்க? ராஜாவாக, ராணியாக செலக்ட் பண்ணியிருக்கிறார். இன்னைக்கு இருக்கிற நிலைமையை பார்க்காதீங்க. அவர் நம்முடைய தேவன் நம்மளை குப்பையிலிருந்து கோபுரத்துக்கு கொண்டு போகிற தேவன். ஆடு மேய்த்த இந்த தாவீத தாய் தகப்பனால புறக்கணிக்கப்பட்ட, கூட பிறந்தவர்களால் அற்பமாய் எண்ணப்பட்ட இந்த தாவீதை கர்த்தர் 8 குமாரருக்குள்ள ஒருவனை ராஜாவாக நான் தெரிந்து கொண்டிருக்கிறேன். இதில் முக்கியமான காரியம் என்ன தெரியுங்களா? நான் புறக்கணித்து தள்ளின சவுலுக்கு பதிலாக, அதான் இப்போ கொஞ்சம் வேதனையாக இருக்குது. நான் முதல் ராஜாவாக சவுலை யார் தான் தெரிந்தெடுத்தா? பேசுங்க. முதல் ராஜாவாக சவுலை யார் தான் தெரிந்தெடுத்தா? தெய்வம் தான் தெரிந்தெடுத்தாரு. எப்படி தெரிந்தெடுத்தார் தெரியுங்களா? ஒரு நோக்கத்தோடு, ஒரு திட்டத்தோடு, ஒரு நம்பிக்கையோடு, இந்த எண்ணத்தோடு இவனை ஏற்படுத்துகிற ராஜாவா, இவன் நிச்சயமா அதை செய்வான்னு ஆண்டவர் சவுலை நம்பி ஒரு நோக்கத்தோடு ராஜாவாக தெரிந்தெடுத்தார். ஆனால் தேவன் நோக்கத்தை சவுல் நிறைவேற்றல. தேவன் தெரிந்தெடுத்த சவுல் ராஜா தேவன் நம்பினதை என்ன செய்யல? தேவன் நம்பினாரு, ஆனா இவன் என்ன செய்யல? சொல்லுங்க, சவுல் என்ன செய்யல? அப்ப நம்ம என்ன செய்வோம்? ஒருத்தர் லீடரா போடுறோம், நம்பி லீடரா போடுறோம். நீங்க டீச்சர், நீங்களாம் சொல்லுங்க, கிளாஸ்ல ஒரு பையனை நம்பி இவனை லீடரா போடுறோம். அவன் நம்ம நம்பிக்கைக்கு தகுதியா நடக்கலைன்னா என்ன பண்ணுவோம்? வேறொரு லீடரை போடுவோம்ல. அதை ஆண்டு பார்த்தாரு. சவுலை நான் நம்பி தான் ராஜாவை வைத்தேன், ஆனால் அவன் என் நம்பிக்கைக்கு ஏற்ற பாத்திரமாக நடக்கலை. அதனால் நான் புறக்கணித்து தள்ளின சவுலுக்கு பதிலாக தாவீதை ராஜாவாக தெரிந்தெடுத்தான். நான் நம்பினேன், இவன் செய்யலை, ஆனால் நிச்சயமாக தாவீதை நான் நம்பினதை செய்வான்னு சொல்லி ராஜாவாக தேவன் செலக்ட் பண்ணான். நம்மளே ஆண்டு அப்படிதான் நம்பி
தேவன் நம்பி நம்மளை இன்னைக்கு ராஜாவாக செலக்ட் பண்ணியிருக்கிறார், ராணியாக செலக்ட் பண்ணியிருக்கிறார். நம்ம அதற்கு ஏற்ற பாத்திரமாய் நடந்து கொள்ளுகிறோமா, அல்லது மாயையான வாழ்க்கை வாழ்கிறோமா? சவுல் மாயையான வாழ்க்கை வாழ்ந்து, வேஷமான வாழ்க்கை வாழ்ந்து ஆண்டவர் சவுலை ரிஜெக்ட் பண்ணி அந்த இடத்துல தாவீதை ராஜாவாக கொண்டு வந்தார். நம்பி கொண்டு வந்த தாவீது தேவனுடைய நம்பிக்கைக்கு ஏற்ற பாத்திரமாக இருந்தார். இன்னைக்கு ஆண்டவர் உங்களை நம்பி ரட்சித்திருக்கிறார். நம்ம இயேசுவை நம்பினா நன்மை கிடைக்கும். ஆண்டவர் நம்மளை நம்பினார்னா நம்ம மகிமையாய் மாறும். புரிந்து கொள்ளுங்க. நம்ம இயேசுவை நம்பினா என்ன கிடைக்கும்? நமக்கு நன்மைகள் கிடைக்கும். ஆனால் ஆண்டவர் நம்மளை நம்பிட்டார்னு வச்சுங்களேன், நம்மளை ஆண்டவர் மகிமையாய் ஆடு மேய்த்தவனை அரசனாக மாற்றி, உங்களை நம்பி தான் ஆண்டவர் ராஜாவாக ராணியாக உங்களை கொண்டு வந்து இன்றைக்கி ஆலயத்தில் வைத்திருக்கிறார். நீங்கள் தற்செயலாக இன்றைக்கி சர்ச்சுக்குள்ளே வரல. தேவன் உங்களை நம்பி, ஆண்களாகிய உங்களையெல்லாம் ராஜாவாக நம்பி, நம்மளை ராஜா ப்ளஸ் ராணியாக நம்பி நம்மளை ஆண்டு கொண்டு வந்திருக்கிறார். ஒரு நோக்கத்தோடு, ஒரு திட்டத்தோடு, ஒரு எதிர்பார்ப்போடு, இவ எனக்காக இதை செய்வா அப்படின்னு நம்பி ஆண்டு உங்களை தெரிந்தெடுத்திருக்கிறார். நம்பிக்கை துரோகம் பண்ணிடக்கூடாது. நம்ம ஆண்டுக்கு என்ன செஞ்சிடக்கூடாது? நம்பிக்கை துரோகம். ஒரு நோக்கத்தோடு செலக்ட் பண்ணியிருக்கிறாரு, அதை நம்ம நிறைவேற்றணும். பாருங்கள், எஸ்தர், அநாத எஸ்தர், அவளை ஆண்டவர் வஸ்தியின் ஸ்தானத்தில் என்னவா கொண்டு போனார்? ராணியாக கொண்டு போனார், ராஜாத்தியாக கொண்டு போனார். இன்னைக்கு ஆண்டவர் உங்களுக்கு ஒரு ராஜ மேன்மை கொடுத்திருக்கிறார். வேலை என்பது ஒரு ராஜ மேன்மை, ஆசீர்வாதம் என்பது ஒரு ராஜ மேன்மை. ஆண்டவர் எஸ்தரை அகாஸ்வேருக்கு மனைவியாக மட்டும் கொண்டுட்டு போல, 127 தேசத்துக்கு வெறும் ராணியாக மட்டும் கொண்டுட்டு போல. ஐயோ அனாதையா கிடக்கிறா, என்ன தேடுறா, அதனால அவளை ராணியா உயர்த்தணும், அந்த நோக்கத்தோடு மட்டும் கொண்டுட்டு போகல. அதே தான் நம்மளை ஆசீர்வதிக்கிறதுக்காக மட்டும் ஆண்டவர் நம்மளை ராணியா வைக்கல, மகிமையா உயர்த்துறதுக்கு மட்டும் தேவன் நம்மளை ராணியா வைக்கல. இன்னொரு திட்டம் அதில் மறைந்து ஒளிந்து இருக்கு. யூதருக்கு சகாயமும் ரட்சிப்பும் வர தேவன் எஸ்தரை ராணியாய் உயர்த்தினார். நம்ம நிமித்தம் வேலை பார்க்கிற ஸ்தலத்தில் அநேகரை இயேசுக்குள்ள கொண்டு வர, உங்க உறவினர்களை இயேசுவின் பக்கமாய் கொண்டு வர, உங்க கிராமத்தில் இருக்கிறவங்களை, நம்ம பட்டணத்தில் இருக்கிற ஜனங்களை இயேசுவின் பக்கம் கொண்டு வரதான் தெய்வம் நம்மளை ராணியாகவும் ராஜாவாகவும் வைத்திருக்கிறார். தாவீது சமஸ்த இஸ்ரவேலுக்கும் ஆசீர்வாதமாயிருந்தான். ஹல்லேலூயா. ஆண்டவர் நம்மளை தெரிந்து கொண்டது நோக்கம், ராஜாவாக ராணியாக தேவன் நம்மளை தெரிந்து கொண்டதின் நோக்கம் என்னன்னு கேட்டால், நம்மளும் ஆசீர்வாதமாக இருக்கணும், நம்ம நிமித்தமும் ஒரு கூட்டம் ஆசீர்வதிக்கப்படணும். எவ்வளவோ பெண்கள் அகாஸ்வேர் ராஜாவுக்கு மனைவியாக கொண்டு போனாங்க. தெளிவாக வேதம் போட்டிருக்கு. கர்த்தர் இந்த எஸ்தர் மட்டும் அங்கே போகிறப்ப அகாஸ்வேர் ராஜா கண்களை அதிக தயையும் பட்சமும் ஆண்டவர் கொடுத்தார். உடனே ராஜா எஸ்தர் மேல் அன்பு வைத்தாங்க. ஒரு வார்த்தை போட்டிருக்கு, சகல ஸ்திரீகளை பார்க்கிலும், புரிந்து கொள்ளுங்க, சகல ஸ்திரீகளை, உங்க கூட பிறந்த சகல பெயரை பார்க்கிலும், உங்க உறவினர்ல சகல பெயரை பார்க்கிலும் கர்த்தர் உங்களை ராஜாவாக ராணியாக தெரிந்தெடுத்திருக்கிறார். ஜீசஸ் சகல ஸ்திரீகளை பார்க்கிலும் எஸ்தர் மேல் அவன் அன்பு வைத்தான். தான் கையில் இருந்த கிரீடத்தை அந்த எஸ்தர் மேல வைத்து பட்டத்து ராஜாத்தியாக மாற்றினான். அது அவளுடைய உயர்வு மாத்திரம் இல்லை, அதுல தெய்வத்துடைய மகா பெரிய திட்டம். எஸ்தர் 127 தேசத்தில் இருக்கிற யூத குலத்தை துஷ்ட ஆமான் கையில் இருந்து ரட்சிக்கணும், மீட்டெடுக்கணும் என்கிற அந்த ஒரே ஃபோக்கஸ் தான். உங்களை ஆண்டு ஆசீர்வச்சிருக்கிறாரா? நல்ல வேலை கொடுத்து ஆசீர்வச்சிருக்கிறாரா? நல்ல குடும்பம் கொடுத்து ஆசீர்வச்சிருக்கிறாரா? உங்களை நல்ல ஒரு உயர்ந்த பணியில் வச்சு ஆசீர்வச்சிருக்கிறாரா? நோக்கம் என்ன தெரியுங்களா? நீங்கள் ஆசீர்வாதமாக இருக்கணும், உங்கள் நிமித்தம் ஒரு கூட்டம் ஆசீர்வதிக்கப்படணும். கண்களை மூடுவோம்.
வேஷமாகவே மனுஷன் திரிகிறான். நீங்கள் சொல்லுங்கள், அப்பா என்னை நம்புங்கப்பா, என்னை நம்புங்கப்பா, நான் நிச்சயமாக உங்களுக்காக ஓடுவேன், உங்களுக்காக செயல்படுவேன். இதுவரைக்கும் மலட்டு ஆடாக இருந்துட்டேன், இதுவரைக்கும் நசல் கொண்ட ஆடாக இருந்துட்டேன், இதுவரைக்கும் என்னால் யாருக்குமே எந்த பிரயோஜனம் இல்லை. ஆனால் வரப்போகிற புதிய வருடத்தில் நான் நிச்சயமாக ஆண்டவரே நீர் தெரிந்து கொண்ட நோக்கத்தை நான் நிறைவேற்றுவேன். ஒப்பு கொடுங்க சபையாரே, ஒப்பு கொடுங்க, ஒப்பு கொடுங்க. வேஷமாக வாழ்க்கை இனி வாழ மாட்டேன், மாயையான வாழ்க்கைக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்க மாட்டேன், காணப்படுகிறவைகளுக்காக சஞ்சலப்பட மாட்டேன். காணப்படாத பரலோகம், காணப்படாத பரலோகம், நான் அநித்தியத்தை குறித்து அதிகமாக புலம்ப மாட்டேன். நான் நித்தியத்துக்காக அதிகமாய் நான் செயல்படுவேன். என்னை நம்புங்கப்பா, உங்களுக்காக ஓடுவேன்ப்பா. என்னை சொந்த ஜனமாய் ஏற்றுக்கொண்டீங்களே, உங்களுக்காக நான் பரிசுத்தமுள்ள வாழ்க்கை வாழுவேன், வைராக்கியமுள்ள வாழ்க்கை வாழுவேன், சாட்சி உள்ள வாழ்க்கை வாழுவேன், அன்புள்ளவளாய் மாறுவேன், அநேகருக்கு நான் ஆசீர்வாதமாய் மாறுவேன். என்னை நம்புங்கப்பான்னு சொல்லுங்க. என் வாழ்க்கையில என்ன வந்தாலும் என்னை லேவி கோத்திரமா தெரிந்தெடுத்திருக்கிறீங்களப்பா, நான் என்னாலும் உங்களை துதிப்பேன். என் வாழ்க்கையில இல்லாம இருந்தாலும் ஆண்டவரே நான் ஆராதனைக்கு வருவதை நிறுத்த மாட்டேன். வேதம் வாசிக்கிறத, ஜெபிக்கிறத, ஆராதனை வொர்ஷிப் பண்றத நான் நிறுத்த மாட்டேன் ஆண்டவரே. நீங்க என்ன சொன்னாலும் நான் கேட்பேன் ஆண்டவரே. என்ன ராஜாத்தியா வச்சிருக்கிறீங்களப்பா, நன்றி சொல்லுங்க. நீங்க நினைக்காதீங்க நான் படிக்கல, அது இல்லை இது இல்லை, நான் ராஜாத்தின்னு சொல்லுங்க. ஆண்டவர் ரத்தத்தினால நான் ராஜாவா இருக்கிறேன் சொல்லுங்க. நான் ராஜாவாக, நான் ராஜாத்தியா இருக்கிறேன், நான் ஆசாரியனா இருக்கிறேன், நான் லேவியா இருக்கிறேன். பூச்சக்கரத்தில் உள்ள எல்லா ஜனங்களையும் நான் இயேசுவுக்கு சொந்த ஜனமாய் இருக்கிறேன். எஸ் லார்ட். சபையை உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன்ப்பா. இதை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். அக்னி கிறிஸ்துவ தேவ சபை மாயையான வாழ்க்கைக்கு முதலிடம் கொடுக்கக்கூடாது, காணப்படுகிறவைகளுக்காக சஞ்சலப்படக்கூடாது, காணப்படாதவைகள் வேஷமான ஒரு வாழ்க்கை சபை வாழ்ந்து ஓட்ட முடிவு பரிதாபமாய் இருந்து விடக்கூடாது. சவுலுடைய ஸ்தானத்தில் ஒரு தாவீது, யூதாசுடைய ஸ்தானத்தில் ஒரு பவுல், வசியோட ஸ்தானத்தில் ஒரு எஸ்தர். ஆண்டவர் கடந்த நாளில் சொல்லியிருக்கிறார், முச்செடிக்கு பதிலாக தேவதாரு விருட்சம் முளைக்கும்னு சொல்லியிருக்கிறார். கடந்த நாளில் எங்களோடு பேசியிருக்கிறார். முச்செடிக்கு பதிலாக தேவதாரு விருட்சம் முளைக்கும், காஞ்சோரிக்கு பதிலாக மிருது செடி எழும்பும், அது கர்த்தருக்கு கீர்த்தியாய் மாறும், அது என்றென்றைக்கும் நித்திய அடையாளமாய் இருக்கும்னு தேவன் பேசியிருக்கிறார். ஹல்லேலூயா. போதும் வேஷமான வாழ்க்கை, போதும் மாயையான வாழ்க்கை, ஒப்பு கொடுங்க. ஒரே ஒரு வாழ்க்கை பூமியில வாழ்ந்தாலும் காணப்படாதவைகளுக்கு முக்கியத்துவம் கொடுப்பேன். கர்த்தர் நம்புகிற பாத்திரமாய் மாறுவேன், கர்த்தருக்காக வைராக்கியமாய் செயல்படுவேன், அவருக்காக உயிரையும் கொடுப்பேன். சபை உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்குறோம், எங்களை ஒப்பு கொடுக்குறோம். கர்த்தர் தொடர்ந்து நடத்துங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென் ஆமென். காட் பிளஸ் யூ, காட் பிளஸ் யூ. இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் என நம்புகிறோம். இந்த நிகழ்ச்சி மூலம் நீங்கள் பெற்றுக்கொண்ட நன்மைகள் மற்றும் உங்கள் கருத்துக்களை எங்களுக்கு தெரியப்படுத்த வேண்டிய முகவரி அக்னி கிறிஸ்தவ தேவ சபை, எண் 21, சக்தி நகர், ஏசுவடியான் அவென்யூ, தாலுகா ஆஃபீஸ் அருகில், திருவானைக்கோவில், திருச்சி 620005, தமிழ்நாடு, இந்தியா. ஜெபம் மற்றும் ஆலோசனைக்கு தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண்கள் 9788546568 மற்றும் 9842605910. மின்னஞ்சல் முகவரி fcmprayertower@gmail.com. எங்களது இணையதளம் www.firechristianministries.org.